அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை சுவாரஸ்யம் மற்றும் அறிவுபூர்வமான IT.com நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தகவல் பாதுகாப்பு ஆலோசகர் திரு நாகராஜன் அவர்களை சந்தித்து RFID என்ற புதிய தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிவோம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ RFID அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் சார். இது என்னது? மேலும் இது என்ன பார்கோடு சம்பந்தப்பட்டதா? RFIDங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷனுடைய ஷார்ட் ஃபார்ம், அது குறுகிய ஒரு சொல். இது பார்கோடு மாதிரியே தான். பார்கோடுனா நம்ம பார்த்துருப்போம், சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருளை வாங்க போனோம்னா அங்கே இருக்கிற விற்பனையாளர்கள் அந்த பொருளை ஒரு மிஷின் பக்கத்தில் கொண்டு காட்டுவாங்க. பீப்புன்னு ஒரு சவுண்டோட அந்த பில் பதியப்படும். கடைசியில் நம்ம பணத்தை கட்டி பொருளை எடுத்துகிட்டு வருவோம். ஒவ்வொரு பொருளையும் அந்த மாதிரி காட்டுவாங்க. அதனால் எந்த பொருள் என்ன விலை அப்படிங்கிறது அந்த பார்கோடில் எழுதப்பட்டிருக்கும். அதை அந்த ரீடர் பக்கத்தில் போனோன்னே படித்து அந்த பில்லில் அதனுடைய மதிப்பையும் பொருளுடைய பெயரையும் பதித்து நமக்கு பில்லாக வெளில வந்துடுது. இதுதான் பார்கோடு. இந்த பார்கோடில் சில முன்னேற்றத்தக்க பயன்கள்லாம் இல்லாதனால RFIDங்கிற டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் வியத்தகு வகையில் முன்னேற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதாவது பார்கோடுன்னு சொல்லும்போது ஆங்கிலத்துலேயும் கோடு அப்படிம்போம். ஒரு சில மக்கள் யதார்த்தமாக பாமர மக்கள் சொல்லுவாங்க, கோடு கோடாக இருக்குமே அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்களா, அந்த இது ஒரு சாம்பிளும் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இந்த சாம்பிள் அந்த கோடு கோடாக இருக்கும். இந்த கோடை தான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரீடருங்கிற மிஷின் என்ன பண்ணுது, அந்த அதில் பதியப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களை நமக்கு படித்து சொல்லுது. இப்போ இந்த RFID அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பார்கோடின் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்கோடில் வியத்தகு வளர்ச்சி இல்லாதனால இது அட்வான்டேஜஸ் கருதி இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த RFID அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சு சேட்டலைட் மூலமாக கண்காணிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு முன்னால் அது ஏன் முடியாதுங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பார்கோடு டெக்னாலஜியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான தகவல்களை அதில் சேகரிக்க முடியாது. சீக்கிரமாக அழிஞ்சிரும். அந்த பார்கோடை ஒரு கை நகத்தால் கீறினாலோ அல்லது பொருள் பட்டாலோ அந்த கோடு அழிஞ்சிரும். ஸோ அந்த பொருளை பற்றி படிக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் RFID டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆண்டனா, அந்த ஆண்டனா ஒரு சிப்பில் தகவல்களை பதிக்கப்பட்ட சிப்பு மேலே இருக்கும். இந்த சிப்பில் இருந்து தகவல்களை ஆண்டனா மூலம் அது வெளியில் அனுப்பும். அந்த தகவல்கள் ரீடருங்கிற சொல்லப்படுகின்ற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டால் கிரகிக்கப்பட்டு படிக்கப்பட்டு நமக்கு அது சொல்லப்படுகிறது. இப்படி இந்த RFIDனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எளிதாக அழியக்கூடியது கிடையாது. ரொம்ப நாளைக்கு பயன்படும். தகவல்களை பக்கத்தில் கொண்டு ஒரு மிஷின் பக்கத்தில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 30 அடியிலிருந்து 300 அடி வரைக்கும் அதனுடைய ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். ரேடியோ ஃப்ரீக்வன்சினா நம்ம தெரியும், இப்போது சூரியன் FM, அதுபோல் ஒவ்வொரு ரேடியோ ஒளிபரப்புக்கும் ஒரு அலைவரிசை இருக்கிறது போல் இந்த RFIDக்கும் குறைந்த அதிகமான மிக அதிகமான அப்படிங்கிற அவ்வளோ அலைவரிசை உள்ள தகவல்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆக ஒவ்வொரு அலைவரிசையும் ஒவ்வொரு வகையான பொருள்களை அறிவதற்காக பயன்படுகிறது. இது பொருள்களை மட்டும் அறிய முடியாதுன்னு அவசியம் இல்லை. விலங்கினங்களை, மனிதர்களையும் நாம் பின்னாலே ஃபாலோ பண்ணி செய்ய முடியக்கூடிய வாய்ப்புகள் இதில் உண்டு. இந்த டெக்னாலஜி அதிலிருந்து வளர்ந்து வந்தாலும் இந்தியாவில் இன்னும் அதிக அளவில் வரல, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பொருள் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் முதன்மையாக ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பல்பொருள் அங்காடி தான். இப்போ இந்த பல்பொருள் அங்காடியில் இது பயன்படுமா? மேலும் எந்த வகையான இடங்கள்ல எல்லாம் இது பயன்படும்? எந்தெந்த துறைகளெல்லாம் பயன்படும்? பயன்படாத துறையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது மிகச்சிறந்த வகையில் பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக, இது பல்பொருள் அங்காடியில் பொருள்களை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை எடுத்து நாம் கொடுத்தோன்னே பில் போடுறதுக்காக மட்டும் இல்லாமல், ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் குறைய குறைய நம்ம திருப்ப போய் அவசியம் இல்லாமல் நம்ம தேவையில்லாமல்
மறந்து போய் கூட செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இதனால் அதை பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே பொருள் குறைஞ்சிதுன்னா இந்த RFID வந்து உடைய ஸ்கேனர் மூலம் நமக்கு என்ன தெரியும், இதனுடைய எண்ணிக்கை 200லிருந்து 20ஆக குறைந்திருக்கிறது. அப்போ நம்ம இதுக்காக பொருளை நம்ம கொண்டு வந்து அதில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கையாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப நடைமுறையில் சொல்கிறதா இருந்தால், நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ ரொம்ப தாகமாக இருக்கும், ஒரு குளிர்பானமோ அல்லது ஒரு காஃபியோ போட்டு சாப்பிட்லான்ட்டு ஃப்ரிட்ஜை திறப்போம். பாலும் இருக்காது, குளிர்பானமும் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம், குறைஞ்சிருக்கும். நம்ம நிறைய நேரங்கள் சந்திச்சிருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம போகிறப்ப அதில் இருக்க சரக்கு குறைஞ்சிருக்கான்னு பார்த்துருக்க மாட்டோம், பார்த்துருந்தாலும் வரப்போ மறந்து போய் வாங்காமல் வந்திருப்போம். ஆக இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏமாற்றங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல், எப்பெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸு 2 பாட்டிலுக்கு கீழே குறைய ஆரம்பிக்குதுன்னா நமக்கு உடனே அதுவே ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனிலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ரேக்கு கூல்ட்ரிங்க் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில். ஆக அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி இந்த RFID மூலம் வீட்டினுடைய வாசலுக்கு வந்திருக்கு. இது ஒரு புறம். ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்காக உள்ள அந்த மிஷின்லாம் இறக்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த ரிங்ஸ்லாம் சரியாக வேலை பார்க்குதா, எந்த தூரத்தில் அது வேலை பார்க்குது, அதனுடைய சுற்று வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த RFID பயன்படும், லைப்ரரியில் பயன்படும். அத்தோட விலங்கினங்களை கணக்கெடுப்பது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. குறிப்பாக சில முக்கியமான விலங்குகள், புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் காட்டில் குறைஞ்சா அது நடவடிக்கை என்ன எடுக்கணும். ஏன்னா இயற்கையில் வந்து விலங்கினங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு குறைஞ்சா இயற்கை பாதிக்கப்படுங்கிறது இயற்கை நியதி. அதனால் நம்ம காட்டிலாக்க அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ புலிகளின் எண்ணிக்கை இவ்வளவு அப்படின்னு அளவெடுப்பாங்க. புலிகள் எண்ணிக்கை எப்படி அளவெடுக்க முடியும்? நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க முடியுமா, தூரத்துலேருந்து பார்த்து செய்ய முடியுமா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு சின்ன துப்பாக்கி வச்சு ஒரு டேக்கை வந்து அது மேலே சுட்டு அது அந்த டேக்கு உள்ள மிருகங்களை எல்லாம் கணக்கிட்டு பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது அந்த கணக்கெடுகளை கேட்டால் தான் தெரியும். ஆனால் இந்த RFID டெக்னாலஜி அது ரொம்ப சுலபப்படுத்தியிருக்கிறது. ஆக இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் அது பயன்படுத்தப்பட முடியும். எல்லா துறையிலையும் பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமான துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறைகள், அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் கவர்மெண்டல் இதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம், ப்ரைவேட் செக்டார்லேயும் எடுத்துக்கலாம். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த அரசு சார்ந்த துறைகளில் நிறைய வந்து பித்தலாட்டங்கள் நடக்குது. இது வந்து திருடர்கள் இதில் திருட்டுத்தனமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லணுன்னா டிரைவிங் லைசன்ஸ். இந்த டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இதை உபயோகப்படுத்தலாம் இந்த RFID-யை? ஒருத்தருக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதாக நம்ம நிறையா கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது ஒரு பேஸ் டாக்குமெண்ட்டு. இந்த லைசன்ஸை வச்சு மற்ற டாக்குமெண்ட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக இது பேஸாக இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டை ஒரு இன்னொருத்தருடைய ஃபோட்டோவோ, நம்முடைய ஃபோட்டோவோ, வேற ஒரு ஃபோட்டோவோ, இல்லை டிஃப்ரெண்ட்டாக நம்முடைய ஃபோட்டோவே பல வகையில் எடுத்து பல வகையான டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு இருக்கிற நிலைமைகள்லாம் மாறணும் அப்படின்னா இதுக்கு இந்த RFID டெக்னாலஜி உதவும் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. இந்த டிரைவிங் லைசன்ஸில் ஒரு ஸ்மார்ட் கார்டு டைப்பாக கொண்டு வந்தால் பயனாக இருக்கும் அப்படின்னு கண்டிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு டைப்பில் இந்த RFID சிப்பையும் பயன்படுத்தி ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருந்தால் இது வேறு யாரும் பயன்படுத்த முடியாமல், அல்லது இது பயன்படுத்தவர்கள் யார், அல்லது இந்த லைசன்ஸு யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடரை கொண்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த துறையிலையும் இதை பண்ண முடியும். உளவுத்துறையிலையும் இது ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு சாதனம். உளவுத்துறைன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மனிதருடைய உடலில் கூட எப்படி நம்ம விலங்குல வந்து மேலே இந்த டேக்கை போட்டு இந்த டேக் மூலம் தகவல்களை பெற்று இத்தனாவது டேக்கில் நம்பர் அப்படின்னா இந்த டேக் நம்பர் உள்ள சிங்கம் அங்கே போகுது, அல்லது ஆடு எங்கே போகுது, மாடு எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி மனிதனையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இது உளவுத்துறைக்கு மிக பயன்படக்கூடிய ஒரு சாதனம், ஒரு டெக்னாலஜி. பல துறைகளில் இது பயன்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பட்டியல் போட்டுக்கிட்டே வந்தீங்க. அப்போ நீங்கள் சொன்னது வந்து லைப்ரரி. நான் ஒரு புத்தகத்தை போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் போகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழல் நிலவுது.
இல்லைங்களா? அதோடு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் பெரும்பாலான அந்த லைப்ரரிஸில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப டென்ஸ்டப்பாக இருப்பாங்க. ரொம்ப முகத்தில் ஏன் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய வேலை அந்த மாதிரி. ஒரு நேரத்தில் 10 பேர் வந்து நிற்பாங்க, நான் இந்த புத்தகத்தை எடுக்கிறேன், நான் இந்த புத்தகத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை பொழு காரணமாக அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இந்த லைப்ரரியில் இந்த தொழில்நுட்பம் எப்படி உதவுது, பயன்படுது? முதலாவதாக புத்தகத்தை யாரும் எடுத்த இடத்துல திருப்பி வைக்கிறது இல்லைங்கிறது நம்ம கண்கூடாக தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த லைப்ரரி பாதுகாப்புங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறுன்னு ஒரு ரேக் முள்ளாக இருக்கும், கணிதம்னு ஒன்று இருக்கும், இலக்கியம்னு ஒன்று இருக்கும். இலக்கிய புத்தகத்தை கொண்டு வரலாறு புத்தகத்தை கணிதத்திலையும் கொண்டு வைக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சிடறோம். ஆக அந்த புத்தகத்தை தேடி அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி அதை பயன்படுத்துகிற நம்மளும் கஷ்டப்படுறோம். இந்த RFID டெக்னாலஜியில் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இந்த டேகை நம்ம அதில் இணைச்சிருந்தோம்னா இந்த ஸ்கேனர் மூலம் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை கொண்டாந்து அடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும். அந்த புத்தகம் யார்கிட்ட எங்கே போயிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்து சொல்ல முடியும். ஸோ இது நூலகத்துறைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். பயன்பாடுகின்ற நமக்கும் உண்டு, அவங்களுக்கும் அது ரொம்ப பயனாக இருக்கும். இந்த டென்ஷன் இல்லை வேலைப்பளுவின் காரணமாக பிரச்சனைகள் இவைகளெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படும். இப்போ உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இந்த வகையில் RFID டெக்னாலஜி பயன்படும் சொன்னீங்க. இந்த தொழில்நுட்பம் நுகர்வோருக்கு எந்த வகையில் பயன்படுது, கன்சியூமர்ஸ்க்கு? இந்த பொருட்களை எப்படி அங்காடியில் சொன்னப்போ குறைவுன்னு சொன்னமோ, நம்ம நடைமுறையில் பார்த்துருப்போம். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கோ அல்லது ஒரு மளிகை கடைக்கோ நம்ம சென்னோம்னா ஏதோ ஒரு பொருளை கேட்டோம் அப்படின்னா அந்த பொருள் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா உடனடியாக என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அன்றைய தேதியில் எங்கே போய் அதை ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரணுமோ அதை வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான குறிப்புகளை அவங்க வச்சுக்கிறதுனால அவங்க வியாபாரம் அவங்களுக்கு காப்பாற்றப்படுது மட்டும் இல்லாமல் நமக்கும் நம்ம இந்த கடைக்கு போனால் இந்த பொருள் நம்ம இப்போ இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நமக்கு அந்த பொருளை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு அவங்களால முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பெரிய பெரிய அங்காடிகளில் அல்லது கடைகளில் இது போன்ற பொருள்களை எழுதி வச்சு கேட்குறதுங்கிறது சாத்தியமாகாது. அதுக்கு இந்த பொருள் பயன்படும். எப்படி உற்பத்தியாளர்களுக்கு மட்டும் அல்லது விற்பனையாளர்களுக்கு மட்டும் இது பயன்படுதில்லை, நுகர்வோருங்கிற முறையில் நாமளும் அதனுடைய பயனை அனுபவிக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைப்ரரிக்கு போனால் புத்தகங்களை எடுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் நமக்கும் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், கால வரையும் ஆவதில்லை. இல்லை ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்கி நம்ம வந்து வீட்டுக்கு பார்க்குறப்ப தெரியுது அதில் சில கோளாறு இருக்குது. இந்த கோளாறான பொருளை கொண்டு நம்ம வாரண்டி இருக்கேன்னு சொல்லி அந்த கடையில் கொடுக்குறோம். இப்போ நடவடிக்கைகள் நடக்கிறாங்க, இந்த வாரண்டி உள்ள பொருள் இருக்குது, நீங்கள் கொடுத்துட்டு போங்க, எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது பொருளை தரோம் அப்படிம்பாங்க. கையில் சரக்கு இல்லை அப்படிம்பாங்க. இது உண்மையிலே அந்த பொருள் உற்பத்தி நிலையிலேயே குறைபாடு உள்ளதா அல்லது இவர்கள் யாராவது செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் அந்த கடைக்காரர் நம்மளை நாளைக்கு வா, நாளை மறுநாள் வா என்று அழைக்கடிப்பார்கள். ஆனால் இந்த RFID டெக்னாலஜியில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்குள்ள நம்பர் உள்ள பொருள் குறைபாடு செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக அதில் காண முடியும். அதனால் நம்ம நுகர்வோருங்கிற முறையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளை கொண்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்ப உடனடியாக அதுக்கு ஒரு மாற்று பொருளை அந்த விற்பனையாளர் நமக்கு தந்துடுறாங்க. அவங்க வந்து ஆன்லைன்லேயே அது வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பொருள் உண்மையிலேயே குறைபாடு உள்ள பொருளான்னு பார்த்துட்டு நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு ஒரு புதிய பொருளை கொடுக்குறாங்க. ஸோ அதை பயன்பாட்டு முறையில் நமக்கு அது பயன்படுகிறது. அத்தோட இன்னொரு வகையில் சொல்லப்போனால், இந்த பார்கோடுக்கும் இதுக்கும் இன்னொரு இதுதானா, இந்த ஒரு பொருள் பேரும் அதனுடைய தொகை மட்டும் இல்லாமல் அந்த பொருள் எண்ணிக்கை வந்து அதனுடைய காலாவதி ஆகுது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அதில் இருக்கும். பால் பாக்கெட்டை வாங்க போனால் அது பால் பாக்கெட்டுன்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர அந்த பால் பாக்கெட்டு என்னைக்கு அது எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு அந்த பார்கோடில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் RFIDயில் அந்த தகவல்கள் இருப்பதன் காரணமாக காலாவதியான பொருளை நம்ம வந்து வாங்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கி தெரியும், காலாவதியான பொருள் வாங்கி சாப்பிட்டா உடலுக்கு எந்த விதமான ஊர்களை விளைவிக்குன்னு தெரியும். அத்தோட இந்த மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எக்ஸ்பைரி ஆன பொருளை வாங்கினோம்னா ஏற்கனவே இருந்த பாதிக்கப்பட்ட உடல் மேலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால்
இந்த எக்ஸ்பைரி டேட் நமக்கு வந்து தெரிவதன் காரணமாக நுகர்வோர்ங்கிற முறையில் நம்ம அதில் பயன்படுறோம். கலப்பட பொருட்கள் அவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அதோட இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனால், இன்னைக்கு நடமாடுகின்ற அத்தனை விலங்குகளையும் கூறு போட்டு விற்கிறாங்க. அப்படி விற்கிற பொருள் வந்து அது எக்ஸ்பைரி டேட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்சார்னு ஒரு அதிகமான ஒரு கருவியை மட்டும் அதில் அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த பொருளுடைய டெம்பரேச்சரே நமக்கு சொல்லிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிதுன்னா உடனடியாக அந்த ஃப்ரீசரை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக குளிர்படுத்த முடியும். அப்படியே குளிர்படுத்த முடியாமல் பொருள் வீணாயிட்டா இந்த RFID மூலம் வீணான அந்த பொருளையும் நம்ம வெளில எடுக்க முடியும், காலாவதியான பொருளையும் வெளில எடுக்க முடியும், காலாவதியான பொருளையும் வெளில எடுக்க முடியும். ஸோ அதனால் உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமல்ல, விற்பனையாளர்களுக்கு மட்டுமல்ல, நுகர்வோருக்கும் இது ரொம்ப பயன்படுள்ள ஒரு விஞ்ஞான சாதனம். மருத்துவத்துறையில் நாளாக வளர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கு. நிறைய நூதன கருவிகள் வந்திருக்கு, பரிசோதனை முறைகள் வந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்காதீங்க, எடுத்தால் அந்த கதிர்வீச்சு மூலமாக உடலில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்கேனிங் இருக்குது, ஸ்கேன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. அதே போன்று இந்த RFID என்ற இந்த புதிய தொழில்நுட்பம் வந்து ரேடியோ அலைவரிசையில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. இதனால் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படுமா? RFID டெக்னாலஜின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெளிப்படுத்துகின்ற காந்த அலைகள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் தான் அது பயன்படுது. விலங்குகளை கணக்கிடுவதற்காக உள்ள ஒரு அலைவரிசை, புத்தகங்களை எடுப்பதற்காக ஒரு அலைவரிசை, அங்காடிகளிலே பயன்படுத்துவதற்காக ஒரு அலைவரிசை, அத்தோட இன்னொரு முக்கியமான உபயோகத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த டோல் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு சுங்க வரி வசூலிக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜில் ஒரு 10 பேர் வரிசையாக மிஷினை போட்டு உட்காந்துட்டு 10 ரோலி வண்டி நிற்கும். அந்த வண்டியை வந்து நிறுத்தி அந்த வண்டியினுடைய சுங்க வரியை வசூலித்து வண்டி அனுப்புவாங்க. இதனால் எவ்வளோ நேரம் காலத்தமா. ஆனால் இந்த RF டெக்னாலஜி இருந்ததுன்னா ஒவ்வொரு வண்டியிலும் பதிக்கப்பட்டிருந்தால் அந்த வண்டி அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பயே அது ரீடாகி எந்த வண்டி எவ்வளோ ரூபான்னு அந்த கணக்கில் வந்துன்னா அவங்கவுங்க கணக்கிலேருந்து மாத கடைசியிலையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அவருடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு சுலபமாக செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேகமாக இயங்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதுக்கு ஒரு அலைவரிசை. ஸோ இந்த மாதிரி ஒரு அலைவரிசைகள் ஒரு 4 வகையான அலைவரிசைகளை பயன்படுத்தி இந்த RFID டெக்னாலஜி பயன்படுத்துவதன் காரணமாக மிக எளிதாக நமக்கு அந்த டேட்டாலாம் கிடைச்சிருது. ஆனால் இந்த உடலுக்கு எந்த வகை ரீதியிலையும் அது வந்து பயன்படுத்தாதுன்னு கேட்டால் இந்த அலைவரிசை வந்து மிகவும் குறைந்த அலைவரிசை. உடலை பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு மிக அதிகமான எக்ஸ்ரே போன்ற ஒரு அலைவரிசை நம்மிடம் இல்லை. மைக்ரோவேவ் போன்ற அலைவரிசை இதில் இல்லை. மைக்ரோவேவில் கொண்டு கையை வச்சா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது மாதிரி அலைவரிசை குறைந்த அலைவரிசைகள் இருப்பதன் காரணமாக இந்த லோ டென்ஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டைப்பாக இருக்கிறதுனால உடலில் கூட பதிக்க வச்சு உளவுத்துறை வந்து அதை பயன்படுத்த முடியும்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால் இது உடலுக்கு பாதிக்க விளைவிக்கக்கூடிய அலைவரிசை அல்ல, மிக குறைந்த அலைவரிசை உள்ளது. அதனால தான் இது 30 அடியிலேருந்து 300 அடி வரைக்கும் தான் இதை வந்து பண்ண முடியும். ரொம்ப போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போகலாம். மனிதனுக்கு ஒரு பாதிப்பு இதனால் ஏற்படுவதில்லை. சரி, இந்த கருவினால் புதிய தொழில்நுட்பத்தினால மனிதனுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் மக்கள் என்றைக்குமே வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து அவங்களுடைய வரவேற்பறையில் உலகமே இருக்குது. சேட்டலைட்டு டிவி தொலைக்காட்சி வந்ததுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப இந்த கேபிள் டிவி வந்ததுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப விழிச்சு இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த RFID டெக்னாலஜி இதனால் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு கேட்குறாங்க. என்றைக்குமே ஒரு நன்மை இருந்தால் 10 நன்மை இருந்தால் ஒரு 2 தீமையாவது இருக்கும். அதே போன்று இதன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? பயன்கள்னு நம்ம பார்த்தோம். காலதாமதங்கள் இல்லாமல் நமக்கு நடக்குது. ஒரு வீணான பொருளை ஒதுக்கி நல்ல பொருளை நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பிட்ட பொருள் குறைஞ்சதுன்னா அதை கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் கொடுக்கறதுக்கும் பயன்படுது. நம்முடைய சோம்பேறித்தனத்தை வளர்க்குற அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமலே அதுவே அதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு உதவியுமாகவும் இருக்குது. எப்போதும் உதவி இருந்தால் அது பின்னால் ஒரு தொந்தரவும் இருக்க தான் செய்யும். ஆனால் தாக்குதல்கள் அதிகமாக இருந்தால் நம்ம அதை பாதுகாத்துக்க முறைகள் தான் இருக்கும். எப்போவுமே விஞ்ஞான வளர்ச்சி வளர வளர பாதுகாப்பு முறைகளும் தேவைதான்.
இதில் ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடர்னு சொல்லப்படுகின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க இல்லையா, அதுக்குடைய விலை வந்து கிட்டத்தட்ட 45,000 ரூபா வருது. இந்த ஒரு டேங்கினுடைய விலை 8லேருந்து 9 ரூபா வரைக்கும் வருது. ஆக ஒரு சட்டையை வந்து நம்ம பின்னால் ஒரு டேக் வச்சு அனுப்பணும்னா சட்டையினுடைய 10 ரூபா, இதோடைய 8-9 ரூபான்னா ஆடு காப்பணம் சுமகோழி முக்காப்பணங்கிற மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனுடைய விலை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த தொழில்நுட்பத்தை எல்லா துறைக்கும் பயன்படுத்தப்பட்டாலும் விலை காரணமாக அது எல்லா வகையிலும் பயன்படுத்தப்பட முடியவில்லை. அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த டேக்கினுடைய விலையை ஒரு 30 பைசா 40 பைசா அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா எல்லா பொருளிலையும் அந்த டேக்கை நம்ம பயன்படுத்தி பண்ண முடியும். இது நமக்கு ஒரு சிக்கல், ஒரு விளைவுகள். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவுத்துறைக்கு பயன்படுதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு தொழில்நுட்பம். டிரைவிங் லைசன்ஸை வச்சு ஏமாற்றி நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அந்த லைசன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த லைசன்ஸில் யாருமே இருக்கிறது கிடையாது. அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் ஒரு குறும்பர்கள் கையில் இந்த டெக்னாலஜி கிடச்சிதுன்னா அவங்க மற்றவங்களை உளவு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. உதாரணமாக ஒரு பயணச்சீட்டு வச்சுங்களேன், அது ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், அது RFID-யோட இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்னென்ன டிக்கெட் வாங்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த டிக்கெட்டில் RFID இருந்தால் சாகுல் மீது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த குறும்பர்கள் என்ன செய்வார்கள், உங்கள் வீட்டை கணக்கிட்டு உங்களை தாக்குவதற்கான வழிமுறைகளை செய்ய முடியும். ஸோ இது மாதிரி இந்த உளவு பார்க்கறதுங்கிறது ஒரு குறும்பர்கள் கையில் வந்துடும். அதனால இதெல்லாம் அதனுடைய பாதிப்புகள். எந்த ஒரு டெக்னாலஜி, எந்த வகையான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சினாலும் அது அந்த மேற்கத்திய நாடுகள்னு சொல்கிறோம், மேலை நாடுகள்னு சொல்கிறோம், அங்கே போயிட்டு தான் நம்ம நாட்டுக்கு வரும். ஏன்னா நம்ம நாடு என்னதான் வளர்ச்சிகள் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம நாடு இன்னும் வளரும் நாடு தான். இப்போ ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு இது வரும் அப்படின்னு சொன்னீங்க, வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. வேறு எந்தெந்த நாடுகளில், வெளிநாடுகளில் இதை பயன்படுத்துகிறாங்க, ஏற்கனவே பயன்பாடில் இருக்குது? மேலை நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் அங்கேயும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு அங்கே இருக்குது. என்னன்னு கேட்டால் ஒருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்ப்பு அங்கே கிளம்பியிருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற பொருளுடைய தன்மையையும் அல்லது எண்ணிக்கையையும் ஒருத்தரால் கண்காணிக்க முடிகிறது. அதனால் என்ன சொல்கிறாங்க, கடையை விட்டு வெளில வரப்ப அந்த பொருள் பின்னால் இருக்கிற டேகை நிச்சயமாக நம்ம வெளில எடுத்துடணும். அப்படி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அந்த ஃபாலோஅப் குறையும். அவங்களோட தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு, தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆக அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்போடு அது மேலை நாடுகளே வளர்ந்துட்டு இருக்கு. எதிர்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பான முறையில் நம்ம செஞ்சோம்னா இந்த டெக்னாலஜி இந்தியாவிலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ இவ்வளோ நேரம் RFID அப்படிங்கிற டெக்னாலஜி குறித்து ரொம்ப பிரமாதமான விளக்கம் கொடுத்தீங்க. இது சம்பந்தமான ஒரு செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம், டெமோவை. நல்லது. அந்த செயல்முறை விளக்கத்தை பார்க்குறப்ப நம்ம இது வரைக்கும் சொன்னதுக்கும் இது எந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துருக்குங்கிறதும் நம்மளும் நேயர்களும் அதை அனுபவிப்பாங்க, நம்புவோம். இப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷனை பற்றிய ஒரு சின்ன செயல்முறை விளக்கம், அது எப்படி எல்லா துறையிலும் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்ப்போம். சர்க்கரை நோயாளிகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற 2 வகையான RFID இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஒன்று வந்து உடலில் சர்க்கரையினுடைய அளவு குறைய குறைய உடனடியாக அதனுடைய ஆண்டனா மூலம் பக்கத்தில் இருக்கிற இந்த மெஷினுக்கு அளவு குறைந்திருக்கு, இந்த அளவுக்கு இந்த உடம்புக்கு சர்க்கரை தேவை அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கும். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இன்சுலின் பம்பு. இந்த தகவல் வந்த உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற இன்சுலினை அந்த பம்பு மூலம் அந்த உடலுக்கு இது உடனடியாக செலுத்திடும். எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பாருங்கள். ரெடிமேடு ஆடை தயாரிப்பில் நம்ம அடிக்கடி ரெடிமேடு வாங்க போனோம்னா
ட்ரையல் ரூமில் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு உடையாக போட்டு போட்டு பார்த்து அது நமக்கு ஒத்து வருதா வரலையான்னு பார்த்து உள்ளேயும் வெளியே நடந்து நடந்து சில சமயங்களில் அந்த உடையை வாங்காமல் கூட வந்துக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை தவிர்ப்பதற்காக ஜப்பானில் இந்த ஒவ்வொரு ஆடையிலையும் இந்த RFID டேக்கை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஒரு ஆடையை உள்ளே போய் போட்டு ட்ரையல் பார்க்குறப்ப அது சரியாக இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்கேனர் மூலம் கொடுக்குறப்ப அது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேக்கில் இந்த ஐட்டம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டுறதுனால நம்ம உடனடியாக வெளியில் வந்து அந்த ரேக்கில் இருக்கிற நமக்கு ஏற்ற கலர் உள்ள கம்பெனி உள்ள பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னொன்றும் கண்டுபிடிச்சிக்காங்க. சில இடங்களில் ட்ரையல் ரூமில் உள்ளே போயிட்டு புதிய உடையை அணிந்துட்டு பழைய உடையை அங்கேயே மாட்டிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ஏமாற்றிட்டு போகக்கூடிய சில நிகழ்வுகளையும் கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா ட்ரையல் ரூமில் க்ளோஸ் சர்க்யூட் டிவி வைக்க முடியாதுங்க காரணனால இந்த RFID டெக்னாலஜி மூலம் இதையும் கண்டுபிடிக்க முடியும். சரக்கு கையாளுவதில் இந்த RFID ரொம்ப உயர்வுது. எப்போ ஒரு பொருள் உற்பத்தி ஆகிடுச்சோ உற்பத்தியான இடத்துலேருந்து விற்பனையான இடத்துக்கு கொண்டு போகிறப்ப வழியில் எங்கேயும் அது தொலைந்து போகாமல் திருடப்படாமல் இருப்பதற்காகவும் பயன்படுது. இந்த படத்தில் காட்டியிருக்கிற அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ஒவ்வொரு பொருளிலும் அந்த டேக் இருப்பதன் காரணமாக அங்கே இருக்கின்ற ரீடர்கள் மூலம் இந்த பொருளுடைய மூமெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது, எங்கே இருக்குது, எங்கே அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்க முடியும். இந்த டேக் வெவ்வேறு வகையில் இருக்கும். ஒவ்வொரு பொருளை பொறுத்து, பெரிய பொருளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும், சின்ன பொருளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும், தண்ணியில் படக்கூடிய பொருளாக இருந்தால் அது மாதிரியும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிஃபைனரிஸ் ஆயில் ரிஃபைனரிஸில் போனீங்கன்னா அதனுடைய டேக் இறுக்கமாகவும் தண்ணீர் ஆயில் இதிலெல்லாம் பட்டாலும் அழியாத மாதிரியும் பொருள் இருக்கணும். சின்ன பொருளாக இருந்தால் ஒரு ரெடிமேட் ஷர்ட்னா அதில் ஒரு சின்ன ஈவன் ஒரு பேனாவில் கூட இந்த RFID டேக்கை பயன்படுத்த முடியும். அதனால் எந்த பொருளோ அதுக்கு ஏற்ற மாதிரி வகை வகையாக இந்த டேக்கெல்லாம் செய்யப்படுது. இந்த RFID டேக்குடைய உட்தோற்றம் எப்படி தான் இருக்கும். ஒரு சிப்பு, இதில் சர்க்கியூட்ஸ் இருக்குது. அதில் 2 வகையான டேக் சொல்லலாம். ஒன்று ஆக்டிவ் டேகு, இன்னொன்று பேசிவ் டேகு. ஆக்டிவ் டேக்கில் பேட்டரி இருக்கும், அதிகமான தூரத்துக்கு இந்த அலைவரிசையெல்லாம் போகும். பேசிவ் டேக்கில் பேட்டரி இருக்காது, அதனால் அதனுடைய அலைவரிசை வெகு தூரத்துக்கு போகாது. ரீடர் இருக்கிற பேட்டரியை வச்சு இந்த டேக் பயன்படும். ஸோ இந்த டேக்கினுடைய அமைப்பை பொறுத்து தான், அந்த ஆண்டனாவுடைய தன்மையை பொறுத்து, ரீடருடைய கிரகிக்கின்ற தன்மையை பொறுத்து, இந்த அலைவரிசையினுடைய வேகத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு டேக்கும் படிக்கப்படுது. ஷாம்பு பாட்டிலில் ஒரு வகையான டேகு பயன்படுத்தப்படுது. ஒன்று பொருளுடைய அளவுகளை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் பொருள் இருக்கிற அளவு குறைய இந்த டேக் தகவலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித உடலிலையும் இந்த RFID-யை பயன்படுத்தலாம். அது மருத்துவத்துறைக்காக இருக்கட்டும் இல்லது உளவுத்துறைக்காக இருக்கட்டும் இது பயன்படும். இப்படி சின்ன பொருளாக இருக்கிறதுனால அது யாருக்கும் தெரியாது. அந்த மனிதனுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பை பற்றிய அணுகுமுறையாகட்டும் அல்லது அந்த மனிதனுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காகட்டும் இது பயன்படுத்தப்படும். இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேகு இடது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேகு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியோ அலைவரிசையை ரீடர், அந்த படிக்கிற ஒரு இயந்திரம் படித்து கம்ப்யூட்டருக்கோ அல்லது நம்முடைய மற்ற இயந்திரங்களுக்கோ அனுப்புது. அதே போன்று அந்த இயந்திரங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த தகவல்களைய டேட்டா பேஸை அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப நமக்கு கொடுக்குது. இந்த டேக்கில் வைரஸும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டேக் மூலம் வைரஸை பதிச்சிட்டாங்கன்னா ரீடரை செயலிழக்க செய்ய முடியும். இது ஒரு வளரும் தொழில்நுட்பம் தான். தாக்குதல்களும் அதிகமாக வரத்தான் செய்யும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தால் இதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த டெமோவில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ எந்த வகையில் இந்த RFID மருத்துவத்துறையில் பயன்படுத்தி மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் மக்களுக்கு, நுகர்வோருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. நிச்சயமாக இது ஒரு அருமையான கண்டுபிடிப்புன்னு ஒத்துக்கிட்டே ஆகணும். ரொம்ப பயனுள்ள பல தகவல்களை நேயர்களுக்காக சொன்னீங்க. இந்த புதிய தொழில்நுட்பம் குறித்து ரொம்ப நன்றி. நன்றி.